ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் 2 படங்களோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஹவுஸ்மேட்ஸ், ரெண்டாவது கிங்டம். ஃபஸ்ட்டு ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஹவுஸ்மேட்ஸ் தர்ஷன், காளி வெங்கட் இவங்க லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு பேய் கதையாக இருக்கும் அப்படின்னு தான் நிறையா பேர் நம்பியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. இது ஒரு புதுவிதமான பேய் படம்னு சொல்ல முடியாது, ட்விஸ்ட்டையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அவர்கள் லவ் பண்ணுற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃப்ளாட்டில் வீடு வாங்குறாரு. ஸோ அதே ஃப்ளாட்டில் பக்கத்தில் காளி வெங்கட் அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் வீட்லேயும் ஒரு கனெக்ஷனான ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, பேய்கள் இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பேய் இருக்குதான், அது பேய் தானா அப்படிங்கிறத பற்றி தெரிய வர்றது தான் அந்த படத்தோட கதை. இவங்க சந்திக்கிற சூழ்நிலைகள், இவங்க சந்திக்கிற விஷயங்கள், இதை காமெடி கலந்து சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தில். காளி வெங்கட் அவர்களோட நடிப்பு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவரோட மூவி சூஸிங்கே சூப்பராகவே அமைஞ்சிட்ருக்கு. அவரோட ஆக்டிங்கும் ரொம்பவே மெருகேறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துலையும் அந்த ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது. தர்ஷன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்தில். ஸோ கூட நடித்த எல்லாருமே ரொம்பவே அழகாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ரொம்பவே ப்ளஸ் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா அந்த இன்டர்வல் பிளாக்கும் அந்த கிளைமேக்ஸையும் சொல்லுவேன். மெயின் ட்விஸ்ட்டே அந்த இன்டர்வலில் தான் தெரியும். அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் படம் சூப்பராகவே இருக்கும். கிளைமேக்ஸில் வர சென்டிமெண்ட் காட்சிகள் சூப்பராகவே அமைஞ்சிருந்தது, ரொம்பவே கனெக்டாக இருந்தது. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் மூவியாகவும் டிஃப்ரெண்ட்டான கதைக்களமாகவும் இருந்தது. இதே மாதிரி கதைக்களம் ஹாலிவுட் படங்களில் இருந்தாலும் இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, ஃபைனலி 2வது ரிவ்யூவை பார்த்துடலாம். கிங்டம். இந்த படம் பார்த்திங்கன்னா விஜய் தேவர்கொண்டா அவர்களோட ஆக்டிங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அவரோட கெட்டப்பையுமே இந்த படத்தில் மாற்றியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது அவருக்கு சூட்டாகவே இருந்தது. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரணை, ரெட்ரோ இது மாதிரியான கதைகள் தான் நமக்கு தோண வைக்கிது. ஏன்னா அப்படின்னா அந்த மாதிரியான கதை தான் இந்த படமும். சின்ன வயசில் அவங்களோட அப்பாவை கொண்டுட்டு அண்ணன் ஒருத்தர் தப்பிச்சு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அந்த பையன் வேணும், உன் அண்ணன் வேணும், அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் தேடி அணைஞ்சிட்ருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப்பில் இவர் போலீஸ் ஆகிடுறாரு. போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கார். ஸோ கான்ஸ்டபிளாக இருக்கும்போது முன்கோபியாக ரொம்ப இருக்கார். அவரோட முன்கோபத்தினால அவரோட வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் உன் வேலை உனக்கு போனாலும் நான் உனக்கு ஒரு ஸ்பை ஒர்க் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெரிய ஆஃபீஸர் ஒரு வேலையை கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஸ்பையாக ஒர்க் பண்ணணும், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயிலாக நீ சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை அந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு. ஸோ விஜய் தேவர்கொண்டா அந்த இடத்துக்கு போனாராம். போனதுக்கப்புறம் அவர் அண்ணனை கண்டுபிடிச்சாரா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே பல படங்களோட ரெஃபரன்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த படம் மாதிரி தான் இருக்குது, அந்த படம் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியே தோணிகிட்டே இருக்கும். ஃபைனலி பார்த்திங்கன்னா ரெட்ரோ மாதிரியும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே கூட இந்த படம் ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு கொண்டு போயிட்டு முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுத்துருந்தது. இந்த படமும் இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான அடுத்த ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.